அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த விஸ்டம் பிரிட்ஜோட 4வது பாகம் புத்தக வாசிப்பு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நடந்த 3வதில் நம்ம எப்படி முடிச்சிருந்தோம்னா, அதாவது பெற்றோர்களாக நம்ம குழந்தைங்களோட புகழ்ச்சியை விட அவங்க வெற்றி அடைகிறாங்களோ தோல்வி அடைகிறாங்களோ அவங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு பற்றி மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. தாஜி சொல்லியிருந்தார். அதாவது அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்களாம் அந்த காலத்தில் பிறந்த நாளை ஒரு பெரிய ஒரு விசேஷமாக கேக் வெட்டி கொண்டாடுறது அந்த மாதிரி எதுவுமே செஞ்சது கிடையாது. குழந்தைங்களோட ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்காக மட்டும்தான் பிறந்த நேரத்தையும் நட்சத்திரத்தையும் குடும்பத்தில் இருக்கவங்க குறித்து வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் மட்டும் எங்கள் அம்மா பிறந்த நாள் டயத்தில் ஒரு இனிப்பு ஒரு பலகாரம் செஞ்சு தருவாங்களே தவிர, இந்த பிறந்த நாளை பெரிய விசேஷமாக எப்பயுமே இருந்தது கிடையாது. ஆனால் குழந்தைங்கள நேசித்தாங்க. அவங்கள கவனிச்சுக்க செஞ்சாங்க. பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும்தான் நேசிக்கணும்னு இல்லாமல் எல்லா நாளும் அவங்கக்கிட்ட ஒரு அன்பு பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்போது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப குழந்தைகள் ரொம்ப சிறப்பானவங்கனோ திறமையானவங்கனோ அவங்கள உணர வைக்கிற வகையில் எந்த ஒரு தனிப்பட்ட கவனமும் அவங்க மேலே இந்த மாதிரி செலுத்தலை. ஒரு நாளைக்கு மட்டும் அவங்க மேலே அந்த மாதிரி தனிப்பட்ட கவனம் செலுத்துறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர் காலத்தில். அப்போது நாங்கள் சமூகத்தில் உள்ளவங்கக்கிட்ட பழகிய விதமுமே வேறுபட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தாங்கள் பெருமை கொள்கின்ற ஒன்றை காட்டி பிறரது பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற முயலும் கலாச்சாரம் அப்போது இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அப்போது அவங்களுடைய கிராமத்தில் தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்கிறது இல்லாததாலேயோ என்னமோ இந்த மகாபாரதத்தினோட அத்தியாயங்களை இல்லைன்னு தொலைக்காட்சி பெட்டி இருந்ததில்லைன்னு சொல்கிறாரு. மகாபாரதத்தோட அத்தியாயத்தை தினமும் இரவு சத்தமாக படிக்க அவருடைய அப்பா என்னை ஊக்கப்படுத்துவார்னு சொல்கிறாரு. அந்த அத்தியாயத்தை இரவு நேரத்தில் உட்காந்து அவர் சத்தமாக படிப்பாராம். அது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல அவர் படிப்பாருன்னு சொல்கிறார். 1965ஆம் ஆண்டு ஒரு பருவமழை காலத்தில் அதுவே எனது பிரதான நடவடிக்கையாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. எதுனா அந்த இரவு நேரத்தில் மகாபாரதத்தை படிக்கிறது. அப்போது அவருக்கு 9 வயதுன்னு சொல்கிறாரு. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவங்க இரவு உணவை எல்லாம் முடித்துவிட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அங்கே தொங்க விட்டிருக்கும் விளக்கின் கதகதப்பான ஒளியின் கீழ் நான் படிக்க தொடங்குவேன். அது சுமார் 1 மணி நேரம் வரை நடைபெறும். அந்த நாட்களை நான் பெரிதும் விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறார். கவலைப்படுவதற்கு பல விஷயங்களில் இருந்த என் பெற்றோருக்கு அத்தகைய மாலை பொழுதுகள் வரவேற்கத்தக்க நிவாரணமாக இருந்தன. வாழ்க்கை எளிமையாக இருந்தது, ஆனால் எளிதாக இருக்கவில்லை. அனைத்திற்கும் மேலாக எங்களது சுமாரான வருமானத்தில் 5 குழந்தைகளை வளர்ப்பதும் என் பாட்டியை கவனித்து கொள்வதும் எளிதாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை குறித்து மட்டும் என் பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லாமல் இருந்தது. அதுதான் ஆதரவு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஆதரவுங்கிற விஷயம் இருந்துச்சுன்னு சொல்கிறார். என் அம்மா வீட்டிலும் அப்பா வயலிலும் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கவில்லை. எங்களை வளர்ப்பதில் என் பெற்றோர்கள் தனித்து விடப்படவில்லை. அந்த கிராமமே எங்கள் குடும்பமாக இருந்தது. நாங்கள் 5 குழந்தைகளும் எங்களின் பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் மாமாக்கள் மற்றும் அத்தைகளின் அன்பான கவனிப்பில் வளர்ந்தோம். வீட்டிலுள்ள மூத்தவர்கள் குடும்பத்திலுள்ள குழந்தையை ஏன் அண்டை வீட்டாரின் குழந்தையையும் கூட ஒழுங்குபடுத்துவதற்காக கண்டிப்பது வழக்கம். இது எனக்கு நன்றாக தெரியும், ஏனெனில் நான் இதற்கு அதிகம் ஆளாவது வழக்கம். அதாவது எங்கள் அப்பா அம்மா மட்டும் என்னை கவனிச்சிக்கல, அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே எல்லா வீட்டு குழந்தைகளையுமே அவங்க குழந்தைங்களாக நேசித்தாங்கன்னு சொல்கிறாரு. அண்டை வீட்டு குழந்தைங்களையும் கூட அவங்கள சரி ஒழுங்குபடுத்துறதுக்காக கண்டிப்பாங்க. என்னையும் கூட நிறைய பேர் அந்த மாதிரி கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கிராமமே அந்த குழந்தைய வளர்க்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. மூத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொண்டனர். ஆனால் எங்கள் அனைவரிடமும் அவர்கள் கொண்டிருந்த அளப்பரிய அன்போடு ஒப்பிடும்போது அவர்களது கண்டிப்பு அத்தனை பெரியதாக தோன்றவில்லை.
மூத்தவர்களுக்கு, முக்கியமாக தாத்தா பாட்டிகளுக்கு போதுமான அளவு நேரம் இருந்தது. அவர்கள் நன்னடத்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர முயன்றார்கள். கதைகள், கவிதைகள் மற்றும் வாழ்க்கையின் நடந்த பல நிகழ்ச்சிகளின் மூலம் எங்களுக்கு நேர்மை, பக்தி, மரியாதை மற்றும் நம்பிக்கையை பற்றி கற்றுக் கொடுத்தனர். மூத்தோர்கள் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி கிராமத்தில் இருந்த இளைஞர்களுக்கும் ஆதரவாக இருந்தனர். எப்படி அந்த காலத்தில் கிராமத்தில் தாத்தா பாட்டி மூத்தவங்க குழந்தைங்களை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்கங்கிறத இந்த இதில் சொல்கிறார். அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்களில் வாழ்கிறது பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் சில பிரச்சனைகளும் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. பற்பசையிலிருந்து குடும்பத்திற்கான வரவு செலவு வரை அனைத்தும் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. எல்லாமே அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இது சில நேரங்களில் சச்சரவுகளை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாரு. குடும்பத்து நன்மையை கருத்தில் கொண்டு எப்போதுமே பெரியவங்க தான் முடிவுகளை எடுத்தாங்க. உதாரணத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது 2 குடும்பங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சமூக ஏற்பாடாக அந்த காலத்தில் இருந்துச்சு. நாம் யாரை திருமணம் செஞ்சுக்கிறோமோ அவரை நேசிப்பதே விதிமுறையாக இருந்துச்சு. பெண்கள் மதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அவங்க குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சொத்து குறித்த விஷயங்களில் எந்த உரிமையுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் உடல் நலத்தை பராமரிக்கிறது, குறிப்பாக தொற்று நோய்களை சமாளிக்கிறது பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. சுகாதாரம் அப்படிங்கிறது ஒரு மோசமாக இருந்ததுனால தொற்றுகள் வேகமாக பரவுச்சு. குழந்தைகள் பிறக்கும் போதே பெண்கள் உயிர் இழக்கிறது அடிக்கடி நடந்துச்சு. பிரசவத்தின் போது நிறைய குழந்தைகளும் இறந்தது. கடந்த காலம் குறைபாடு அற்றதாக இல்லை, அப்பையும் நிறைய குறைபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு. இது பெரும்பாலான குடும்பங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்திற்கு நேர்மாறாக இன்னைய குடும்பத்தில் இளைஞர்களுக்கு முடிவெடுக்கிறதுல அதிக சுதந்திரம் இருக்குது. அப்போ இருக்கிறத விட இப்போது அதிகமாக சுதந்திரம் இருக்குது. தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி நம்ம வாழ்க்கையின் தரத்தையே மாற்றிருச்சு, மேம்படுத்திருச்சு. இன்னும் நாம் சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன என்ற போதிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பெண்களின் நிலைமை முன்னேற்றம் அடைந்துள்ளது இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிராமத்தின் நிலை என்ன? அப்போ அந்த குழந்தையை வளர்க்க ஒரு கிராமமே சேர்ந்து வளர்த்தது இல்லையா? அப்போ அதோடைய நிலை இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாம் கவனம் செலுத்த தவறிவிட்ட சமூக உணர்வின் நிலை என்ன? நல்ல உறவு முறைகள் நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் என ஆராய்ச்சி கூறுகிறது. மகிழ்ச்சி பற்றிய ஹார்வர்ட் அடல்ட் ஸ்டடியின் 82 வருட ஆராய்ச்சி கிராமங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. குழந்தைகளின் சமூக மற்றும் உணர்ச்சி ரீதியான நல்வாழ்விற்கு கிராமம் மிக 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 முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. கிராமம் மீன்ஸ் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவு சொல்கிறார் இல்லையா, மக்களை தான் கிராமம் அப்படின்னு சொல்கிறாரு. இதோடைய அவசியம் குழந்தையோட சமூக மற்றும் உணர்ச்சி ரீதியான நல்வாழ்விற்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு தாஜி சொல்கிறாரு. ஸோ குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு கிராமம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுனா அவர் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்குது, என்ன நம்ம தவற விட்டுருக்கோங்கிறத சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு விஷயம் பேரண்ட்ஸுக்காக பெற்றோர்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறார். குழந்தைகள்கிட்ட நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பயிற்சி மாதிரியே அதை நம்ம எடுத்து நம்ம குழந்தைங்கள்கிட்ட நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் பெற்றோரிடமோ தாத்தா பாட்டியிடமோ அவர்களது குழந்தை பருவத்தை பற்றி பேசுங்கள். அவர்கள் வளர்ந்த காலம் எவ்வாறு இருந்தது என்று அவர்களிடம் கேளுங்கள். அவர்களை யார் கவனித்து கொண்டார்கள், அவர்களுக்கு யார் கதைகள் சொன்னார்கள், விடுமுறை நாட்களை அவர்கள் எவ்வாறு கொண்டாடினார்கள். அவர்களால் முடிந்தளவு பின்னோக்கி சென்று அவர்களது நினைவில் இருந்து குழந்தை பருவத்தில் நடந்த சில சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள். முடிந்தால் அந்த பொக்கிஷமான நினைவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். வருங்கால தலைமுறையினருக்கு இந்த நினைவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க அது உதவும். அது இன்று நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துள்ளவற்றிற்காக நன்றியுணர்வையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது குழந்தைங்களையே நம்ம இந்த பயிற்சிக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறாரு.
பெற்றோர் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசி அவங்களுடைய கடந்த காலத்தை பகிர்ந்துக்கிட்டு குழந்தைங்க வந்து பேசணும், அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதன் மூலமாக அந்த பதிவுகள் மூலமாக வந்து ஒரு நினைவை வந்து உயிர்ப்புடன் நம்ம வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்கலாம்.